Good morning, good morning, good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, pa. Right. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பத்தி ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல நாம பார்த்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு சில கேள்விகளை பார்த்துட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சாய் சக்தி. சாய் சக்தி தான் லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டு வச்சிருந்தேன். ரைட், சாய் சக்தி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டேன். 1990 சார். 1990ல ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். மெகா ப்ராஜெக்ட்னு சொன்னோம். ஓகே காயத்ரி, இந்த மெகா ப்ராஜெக்ட ஆரம்பிச்ச நிறுவனம் எது? எந்த நிறுவனம் அல்லது எந்த துறை இதை முன்னெடுத்து சென்றது? காயத்ரி, கிரிஜா. வெல்கம் ட்ரஸ்ட். வெல்கம் ட்ரஸ்ட் ஒரு சின்ன பார்ட். மெயின் ஆனவங்க ஓகே, வெல்கம் ட்ரஸ்ட் கூட இருக்காங்க. மெயின் ஆனவங்க அவங்க ஒரு பார்ட்னர். வெல்கம் மார்க்கெட்டர் என்ற ஒரு பார்ட்னர். யார் ஒருங்கிணைத்தது அப்படி கேட்டா பதில் சொல்லுவீங்களா பார்க்கலாம். சுகாதார நிறுவனம் மற்றும் ஆற்றல் துறை. சுகாதார நிறுவனம் எந்த ஊரு? அமெரிக்கா சார். அமெரிக்கா. அமெரிக்கா. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது குணவதி, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எப்ப முடிஞ்சது? 2003 சார். 2003ல முடிஞ்சது. சரியா? 2000 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருடங்கள் சார். 13 வருடங்கள் ஆச்சு. 13 வருடங்கள் ஆச்சு. ரைட்டு. ஹேமஸ்ரீ, இந்த 13 வருஷத்துக்கு அப்புறமாவும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. அது எதுக்காகன்னு தெரியுமா? குரோமோசோம் 1 கம்ப்ளீட் பண்றதுக்கு சார். வெரி குட், எக்ஸலென்ட். சரியா? அதுக்கு அப்ப 2003ல முடிஞ்சது. அதுக்கு அப்பவும் குரோமோசோம் 1 வந்து மிக பெருசு அப்படின்னும் போது அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரைட்டா? ரைட். அடுத்தது ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி இருக்கீங்களாமா? இல்லையா? ரைட். ரமணி. சரிப்பா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நம்ம ஹியூமன்ல இருந்து அவங்களோட ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வேற எந்தெந்த உயிரினங்களுடைய ஜீனோம்லாம் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க? சார் பாக்டீரியா, ஈஸ்ட். பாக்டீரியா, ஈஸ்ட், ரேனோராப்டிடஸ் எலிகன்ஸ் சார். அதுக்கப்புறம் ட்ரோசோஃபிலா, அப்புறம் நெல், அது தாவரங்கள் வந்துட்டு நெல், அதுக்கப்புறம் அராப்டாப்சிஸ் சார். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ இதெல்லாம் ஜீனோமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜீனோமை வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட். அடுத்து நவீன், இஎஸ்டிஎஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? இஎஸ்டிஎஸ். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டாக்ஸ். சரியா? இது வந்து மெத்தடாலஜிஸ்ல வரக்கூடியது. 2 மெத்தடாலஜியை பயன்படுத்துறாங்க. ஒன்னு எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டாக்ஸ். எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை மெயினா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அடுத்தது ஹேரம், நீ சொல்லு. ரெண்டாவது அப்ரோச் என்ன பயன்படுத்தினாங்க? அதாவது மெத்தடாலஜில 2 முறையை பயன்படுத்தினாங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல. ஒன்னு நவீன் சொன்னது எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டாக்ஸ். இன்னொன்னு சீக்வன்ஸ் பண்றதுல 2 மெத்தட பயன்படுத்தினாங்க. சரி, வேற யாருன்னா? மேற்கோள் வரிசையாக்கம். மேற்கோள் வரிசையாக்கம். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? சீக்வன்ஸ் அனோட்டேஷன். சீக்வன்ஸ் அனோட்டேஷன் எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணாங்க. ஓகே, இந்த 2 இதுவும் பயன்படுத்தினாங்க. அடுத்தது சபரீன். வெக்டார் என்னென்ன கடத்திகளாக இதை பயன்படுத்தினாங்க? இந்த நுட்பத்துக்கு எந்தெந்த கடத்திகள் பயன்படுத்தினாங்க? அனிதா.
லீலாவதி. பாக்டீரியா செயற்கை குரோமோசோம்கள் சார், ஈஸ்ட் செயற்கை குரோமோசோம் சார். எஸ், பிஎஸ்சி ஒய்ஏசி. சரியா? பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம், ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். சரிங்களா? இந்த கடத்திகள் தான் நம்ம இதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, ரைட்டு. அடுத்தது யாருன்னா சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சர், தானியங்கி டிஎன்ஏ வரிசைப்படுத்தியை கண்டறிந்தவர் யார்? ஃப்ரெட்ரிக் சாங்கர். ஃப்ரெட்ரிக் சாங்கர். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெட்ரிக் சாங்கர். ரைட்டு. புரோட்டீன்ல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களுடைய வரிசை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அதுக்கு ஒரு இது வெளியிட்டவர் யாரு? அவரும் சாங்கர் தான். சரியா? அவரும் சாங்கர் தான். ஓகே ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்ததா அம்சவல்லி. இறுதியா சீக்வன்ஸ் பண்ண குரோமோசோம் எது? இறுதியா சீக்வன்ஸ் பண்ண குரோமோசோம் எது? ரைட்டு, வரல. முத்து, இறுதியா சீக்வன்ஸ் பண்ண குரோமோசோம் எது? குரோமோசோம் 1 சார். குரோமோசோம் 1. ரைட்டு. சக்திமதி, எத்தனை குரோமோசோம் சீக்வன்ஸ் பண்ணாங்க ஹியூமன்ல? பொதுவா ஹியூமன்ல எத்தனை குரோமோசோம் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்கம்மா? ரித்திகா, எத்தனை குரோமோசோம் சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்க? ஒண்ணா? சரிம்மா, ஓகே. 24. ஓகே, மைக்ரோ மியூட்ல போடுங்க. 24 குரோமோசோம். சரியா? சோ 22 குரோமோசோம் பார்த்தோன்னா உடல குரோமோசோம், அது ஆணும் பெண்ணுக்கும் சமமாகவே இருக்கும்னு பார்த்திருக்கோம். பிளஸ் ஒரு 2 எக்ஸ் காமனா இருக்கிறதால ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். சரியா? 22 பிளஸ் எக்ஸ் ஒய், அதை தான் நம்ம மொத்தம் 24 குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். சரிங்களா? ரைட்டு. அண்ட் அதுக்கு அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? ரைட், அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். மனித மரபணு தொகுதியினுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன இருக்கு, அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ ரேகை அச்சிடல் நுட்பம், அதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்ன என்பதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரைட், ஓகே. அமைதியாவே இருக்கிறீங்களேன்னு பார்த்தேன். சரிப்பா. ஸோ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் முதல்ல நம்ம பார்த்துடலாம். என்ன இதனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். ரைட். ஸோ மனித மரபணுவானது சுமார் 3164.7 மில்லியன் கார இணைகளை கொண்டது. ஸோ எவ்வளோ பேஸ் பேர்ஸ் ஹியூமன்ல இருக்கு, ஹியூமன் ஜீனோம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3164.7 மில்லியன் கார இணைகள் இருப்பதாக கண்டறிஞ்சிட்டாங்க. சரியா? இவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஓகே. சராசரியாக ஒரு ஜீன்ன்றது நமக்கு தெரியும். ஒரு ஜீன்ன்றது எங்க இருக்கும்? ரைட், எங்கேயாவது இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் லோக்கஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஜீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேஸ் பேர்களை கொண்டிருக்கும். ஒரு ஜீன்ல கிட்டத்தட்ட 3000 பேஸ் பேர் இருக்கு. 3000 கார இணைகள் ஒரு ஜீன்ல இருக்கு. ஆனால் அளவுகள் பெரிதும் மாறுபடுங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குதா? அல்லது எல்லா ஜீன்லையும், எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, எல்லா ஜீன்லையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இருப்பது கிடையாது. எல்லா ஜீன்லையும் ஒரே மாதிரியா இருப்பது கிடையாது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மிகப்பெரிய மனித மரபணு இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ஜீன் எது அப்படின்னா 2.4 மில்லியன் காரங்களுடைய டிஸ்ட்ராபின். மறக்காதீங்க. சரியா? மிகப்பெரிய குரோமோசோம் எது? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரோபின் எப்படிமா? மிகப்பெரிய குரோமோசோம் தானே நான் கேட்டேன். எக்ஸ் குரோமோசோம் சார். நோடா, இப்ப சீக்வென்ஸ் பண்ணத பத்தி இப்பதானே படிச்சுட்டு வந்தீங்க. குரோமோசோம் 1 சார். குரோமோசோம் 1. நான் கேட்டுட்டு திருப்பி வரேன், அதுக்குள்ள அப்படியே ஸ்டக் ஆகுறீங்க.
குரோமோசோம் 1மா, சரியா? அதுதான் வந்து ரொம்ப லென்த்தி, அதாவது ரொம்ப நாள் எடுத்துக்கிறதுக்கான காரணம் அதுதான் நம்ம படிச்சோம். குரோமோசோம் 1. குரோமோசோம் 1. அதே மாதிரி மிகப்பெரிய ஜீன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? டிஸ்ட்ரோபின் சார். இதுதான் நான் இதை சொல்ல வந்தேன், சரியா? அப்ப இதுக்குதான் நம்ம சொல்ல சொன்னோம். ஓகே, அப்ப அதாவது மனிதனுடைய மரபணுல மிக பெருசாக இருக்குவது டிஸ்ட்ராபின். இது டிஸ்ட்ராபின். இந்த டிஸ்ட்ராபின் தான் ரொம்ப கிட்டத்தட்ட எவ்வளவு காரங்கள் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.4 மில்லியன் காரங்கள் இதுல இருக்கு. ஓகே, சோ எந்த பாயிண்ட்? Right, okay. The human genome contains 3,164.7 million base pairs. The average gene consists of 3,000 bases, but sizes vary greatly, with the largest known human gene being dystrophin at 2.4 million bases. சரியா? largest gene இதுதான். மனிதர்களில் 80,000 முதல் 1,40,000 மரபணுக்கள் இருக்கும் என ஏற்கனவே மதிப்பிடப்பட்டது. ஆனால் இது குறைந்து 30,000 மரபணுக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹியூமன்ல பொறுத்த மட்டும் மேக்சிமம் 1,40,000 ஜீன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசியூம் பண்ணாங்க. சரியா? எஸ்டிமேட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா இது என்ன ஆயிருக்கு? ஸோ அவ்வளவு எல்லாம் கிடையாது. ஹியூமனை எடுத்து பார்த்தோம்னா 30,000 ஜீன்கள் இருப்பதாக என்ன பண்ணிருக்காங்க? மதிப்பிட்டு இருக்காங்க. The total number of genes is estimated at 30,000 to 30,000, much lower than previous estimates of 80,000 to 1,40,000 genes. ஏற்கனவே மதிப்பிடப்பட்டதை விட என்ன ஆயிருக்கு? ஜீன்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்களிடமும் 99.9% நியூக்ளியோடைடு காரங்கள் ஒரே மாதிரியாக இருக்கு. ஆல்மோஸ்ட் all nucleotide bases are exactly the same in all people, nearly 99.9%. இப்ப ஒண்ணு எடுத்துக்கங்க, கென்யாவில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய ஹியூமன் ஜீனோம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மனிதனுடைய ஹியூமன் ஜீனோம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஹியூமன் ஜீனோம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய 99.9% இந்த நியூக்ளியோடைடு பேசஸ் வந்து எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியா தாண்டா இருக்கும். ஒன்லி 0.1% மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும். மத்த விதத்துல எல்லாமே சேமா தான் இருக்கும் அப்படின்றதையும் சொன்னாங்க. புரியுதா? அடுத்தது, கண்டுபிடிக்கப்பட்ட மரபணுக்களில் சுமார் 50% மேற்பட்ட ஜீன்களின் பணிகள் கண்டறியப்படவில்லை. இப்பதான் நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 30,000 ஜீன்கள் இருப்பதாக சொன்னாங்க. அதுல கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட ஜீன்கள்லாம் எவ்வளோ? மோர் தென் 15,000. கரெக்டா இல்லையாப்பா? 15,000 அல்லது 15,000க்கு மேற்பட்ட ஜீன்களுடைய என்ன வேலை செய்யறான், நம்ம உடம்புல இருக்கு என்ன வேலை செய்யறானே இது வரைக்கும் கண்டறியப்பட முடியவில்லை. The functions are unknown for over 50% of the discovered genes. Okay, சுமார் 2% குறைவான ஜீனோம் மட்டுமே புரதங்களை குறியீடு செய்யணும். சரிங்க, மீதி 50% நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 50% கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு. அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வெறும் 2%க்கும் குறைவான ஜீனோம் மட்டுமே எதுக்காக குறியீடுகளை வழங்குகிறது? புரதங்களுக்கான. சரியா? less than 2% of the genome. அப்போ மொத்த ஜீனோம்ல 2%க்கும் குறைவானவை மட்டுமே புரதங்களுக்கு கோட் பண்ணுது, புரதங்களுக்கு குறியீட்டை வழங்குகின்றன. less than 2% of the genome codes for proteins. and திரும்ப காணப்படும் வரிசைகள் மனித ஜீனோமில் மிகப்பெரிய பகுதியை உருவாக்குகிறது. repetitive sequences or stretches of DNA sequences that are repeated many times. சரியா? மிகப்பெரிய. அப்ப repeated sequences தான் என்ன? நம்ம பின்னாடி நான் படத்துல காமிக்கலாம்னு நினைச்சேன். சரி, ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், guanine cytosine, guanine cytosine, guanine cytosine, guanine cytosine, guanine cytosine. அதுக்கப்புறம் அடினைன் தயமின், தயமின் அடினைன், அடினைன் தயமின்,
தயமின் அடினைன். சி இங்க இந்த ஜிசி நிறைய வந்திருக்கா இல்லையா? எஸ் சார். ஓ இதுதான்டா ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் நீங்க சொல்லலாம். இதுதான் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் சொல்லலாம். சரியா? ரிப்பீட்டிவ் சீக்வன்ஸ்னா இதுதான். அப்ப இது திரும்ப திரும்ப காணப்படக்கூடிய வரிசைகள் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ். ஆங்கில வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. தமிழ் வார்த்தை ரொம்ப தூய தமிழ், அது எப்படி கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. ரிப்பீட்டட் சீக்வன்சஸ். சரியா? மனித ஜீனோம்ல மிகப்பெரிய பகுதியை அதுதான் உருவாக்குறது. சரியா? டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் தான் மிகப்பெரிய பகுதியை உருவாக்குகிறதுன்னு சொல்றோம். இந்த திரும்ப திரும்ப காணப்படும் வரிசைகள் என்பவை டிஎன்ஏ வரிசைகளின் நீட்சிகள் ஆகும். அப்ப சார் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ்னா என்ன சார்? டிஎன்ஏ உடைய அந்த வரிசைகளுடைய நீட்சியை தான் நம்ம ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் சொல்றோம். ரிப்பீட்டடிவ் சீக்வன்சஸ் ஆர் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஓகே, இவைகள் பல முறை திரும்ப திரும்ப காணப்படும். மெனி டைம்ஸ் என்ன ஆகும்? ரிப்பீட் மோட்ல வருவார், திருப்பி வருவார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 80னா மறுபடியும் 80 அந்த மாதிரி வரும். ஓகே, ஒரு சில சமயங்களில் 100 முதல் 1000 முறை கூட திரும்ப காணப்படும். சரி, சம்டைம்ஸ் 100 to 1000 times ஆல்சோ இது ரிப்பீட்டட் ஆகும். இந்த வரிசைகள் நேரடியாக குறியீட்டு செயல்களில் பங்கேற்பது இல்லை. இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிப்பீட்டட் சீக்வன்சஸ் இருக்கு இல்லையா, ரிப்பீட்டட் சீக்வன்சஸ் they are thought to have no direct coding function. நேரடியா ஒரு குறியீட்டு வேலையை இவர் செய்யாது, குறியீட்டு செயல்களை பங்கேற்பது இல்லை. ஒன்னுத்துக்கும் என்ன சொல்றது, யூஸ்லெஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் குரோமோசோமின் அமைப்பு செயல் மற்றும் பரிணாமத்தை தீர்மானிக்கிறது. சரியா? அப்போ ஒரு குறியீட்டை தான் வழங்காதே தவிர குரோமோசோமுடைய அமைப்பு செயல் மற்றும் பரிணாமத்தை தீர்மானிப்பது யார்னா இந்த repetitive sequences. They are thought to have no direct coding functions, but they shed light on chromosome structure, dynamics and evolution. அதுக்கு இது பயன்படுகிறது. அண்ட் 8th, குரோமோசோம் 1 அதிகப்படியான ஜீன்களை கொண்டுள்ளது. சரியா? அதிகமான ஜீன்களை கொண்ட குரோமோசோம். சரியா? மிக பெருசுன்னு கூட பார்க்க வேணாம். அதிகமான ஜீன்களை கொண்ட குரோமோசோம் எதுனா குரோமோசோம் 1. சரியா? அதே மாதிரி ஒய் குரோமோசோம் குறைந்த ஜீன்களை கொண்டது. ஒய் குரோமோசோமுக்கு இருக்கிறதுலே எத்தனை தான் இருக்குது? வெறும் 231. சரியா? குரோமோசோம் 1 தான் நிறைய ஜீன்களை கொண்டிருக்கிறது. அண்ட் அதே மாதிரி ஒய் குரோமோசோம் குறைந்த ஜீன்களை கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். குரோமோசோம் 1 has most genes 2968 and the Y as the fewest gene. மேபி பொறுத்துக்கு வகையிலான கேள்விகள்ல நீங்க எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கங்க. ஓகேவா? அறிவியலாளர்கள் சுமார் 1.4 மில்லியன் இடங்களில் காணப்படக்கூடிய ஒற்றை கார மூல டிஎன்ஏக்களை கண்டறிந்தனர். அதாவது SNPs அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, ஆங்கில வார்த்தை ஞாபகம் வச்சுக்கங்க. சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன? இதுல வந்துது. இப்ப நியூக்ளியோடைடு நிறைய இருக்கும், ஒரு சில இடங்கள்ல என்ன இருக்கும்? வெறும் சிங்கிளா ஒன்னா இருக்கும் நடுவுல, அதுதான்டா சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு ஹியூமனுடைய ஜீனோம்ல எத்தனை இடங்கள்ல இந்த SNPs இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் இடங்கள்ல இருக்கு. சரியா? சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபைட் அபவுட் 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ் வேர் சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃபரன்சஸ், தட் இஸ் SNPs occur in humans. சரிங்களா? அண்ட் அல்லது இதை நீங்க வேற மாதிரி எப்படி சொல்லலாம், ஒற்றை நியூக்ளியோடைடு பல்லுருவ அமைப்பு. தமிழ்ல நீங்க SNPsனே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், எங்க பாருங்கப்பா சார், SNPs அப்படின்னா என்ன? இதுதான் சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் அப்படின்றது. இதுதான் நம்ம இங்க சொல்றதுதான். ஓகே, இந்த மாதிரி கிட்டப்பட்ட 1.4 மில்லியன் இடங்கள்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது ஒரு ஹியூமன், இவன் கென்யாக்காரன்னு வச்சுக்கோ, இவன் வந்து ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோ, இவன் இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஸோ இவனோட ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஜிசிஏ தான். அதே மாதிரி இங்க பாருங்க சிஜிடிடிஏஜிஏ இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த ஒரே இடங்கள்ல மட்டும், இந்த ஒரு இடத்துல மட்டும் பாரு, இவனுக்கு ஆப்பிரிக்காக்காரனுக்கு அடினைன் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது ஆஸ்திரேலியாக்காரனுக்கு குவானைன் வந்திருக்கு, இந்தியாக்காரனுக்கு டைமின் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்
ஹியூமனுக்கு கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது வெறும் 0.1% வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்றல, அது இதுதான். புரியுதா? எஸ் சார். இந்த தகவல் நோய்களுடன் தொடர்புடைய வரிசைகளுக்கான குரோமோசோம் இடங்களை கண்டுபிடித்தல் மற்றும் மனித வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வது. சார், இந்த SNPS இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது எதுக்கு சார் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னா, எந்த இப்ப நோய் ஏற்படுகிறது, ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது, இது எந்த பேஸ் பேர் இதுக்கு காரணமாக அமைகிறது, அந்த குரோமோசோம்ல எந்த இடத்துல இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு இவைகள் பயன்படுகின்றன சொல்றோம். யாரு? SNPs. Okay, this information promises to revolutionize the process of finding chromosomal locations for disease associated sequences and tracing human history. அப்ப ஹியூமன் முற்காலத்துல இருந்து எப்ப தோன்றினா, எந்த காலத்துல இருந்து உருவானா, அவனோட ஹிஸ்டரிலாம் நம்ம ட்ரேஸ் பண்ணா கூட இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேஸ் பண்ணி அவங்களோட இதுவை கண்டுபிடிக்கலாம். இப்ப ஒருத்தனுக்கு வந்து நோய் ஏற்படுகிறது, அதுக்கான ஜீன்கள் எந்த குரோமோசோமில் அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி கண்டறிவதற்காகவும் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயன்பாடுகள் மற்றும் எதிர்கால சவால்கள், அப்ளிகேஷன் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ். சார், இப்ப ஹியூமன் ஜீனோமை வந்து சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க, இதனால என்ன பயன், நமக்கு என்ன யூஸ் இருக்கு, அண்ட் என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு, என்ன சவால்கள்லாம் காத்திருக்கின்றன என்பதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். டிஎன்ஏ வரிசைப்படுத்துதலில் செய்யப்படும் தெளிவான ஆராய்ச்சிகளில் இருந்து அர்த்தமுள்ள அறிவை பெறுவதன் மூலம் வரவிருக்கும் சகாப்தங்களில் உயிரியல் அமைப்புகள் பற்றி புரிந்து கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. என்னடா இதுல யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரைவிங் மீனிங்ஃபுல் நாலேஜ் ஃப்ரம் த டிஎன்ஏ சீக்வன்சஸ். அதாவது சும்மா இந்த கட்டுக்கதைகள்லாம் விட்டுட்டு, மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு, ஏன் இவனுக்கு இந்த மாதிரியான நோய் வருதுன்னா அதுக்கு இந்த சீக்வன்ஸ்ல இந்த ஜீன் தான் காரணம்னு நம்ம என்ன பண்ணலாம், சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணலாம், அர்த்தமுள்ள அறிவை பெறலாம். சரியா? அதே அப்ப வரவிருக்கக்கூடிய சகாப்தங்கள்ல, வரக்கூடிய நூற்றாண்டுகள்ல என்ன பண்ணலாம், எப்படிலாம் ஏற்கனவே உயிரினங்கள் எப்படிலாம் இருந்தது, இப்போதைக்கு எப்படிலாம் இருக்கு, இது போன்ற ஃபைண்டிங்ஸுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த மகத்தான பணிக்கு உலக அளவில் பொது மற்றும் தனியார் துறைகளை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான அறிவியலாளர்களின் நிபுணத்துவம் தேவைப்படுகிறது. The enormous task will require the expertise and creativity to tens of thousands of scientists from various disciplines in both the public and private sectors worldwide. அதாவது இப்ப நீங்க ஒண்ணு யோசித்து பாருங்களேன், ஹியூமன் ஜீனோமா ஆல்ரெடி நம்ம சீக்வன்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தினுடைய ஜீனோமும் சீக்வன்ஸ் பண்ணணும்னா சாதாரண விஷயமா? ஒரு ஆள் பண்ணிட முடியுமா? முடியாதுங்க, முடியாது. என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாட்டுக்கும் நீ இந்த உயிரினத்தை பண்ணிடணும், நீ இதை சீக்வன்ஸ் பண்ணணும், இதை நீங்க சீக்வன்ஸ் பண்ணணும், நீ பிரைவேட்டா கவர்மெண்டா எனக்கு நமக்கு தேவையில்லை, ஆனா இதை சீக்வன்ஸ் பண்ணணும். அப்ப எல்லாருடைய உழைப்பும் இருந்தால்தான், எல்லாருடைய இன்வால்மெண்ட்டும் இருந்தாதான் உயிரியல், அதாவது உயிரியல்ல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நீங்க சீக்வன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ ஹியூமன் ஜீனோமா ஒரே ஒரு ஹியூமன் ஜீனோம் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அதை பத்தின ஒவ்வொரு டீட்டெயில் ஸ்டடி பண்றதுக்கும் ஒரே ஆளால பண்ண முடியாது, நிறைய சயின்டிஸ்டோடைய உதவிகள் தேவை அப்படின்னு சொல்றோம். ஓகே, மனித மரபணு திட்டத்தின் மிகப்பெரிய தாக்கங்களில் ஒன்றாக கருதப்படுவது உயிரியல் ஆராய்ச்சியில் இது புதிய அணுகுமுறையாக இருக்கும். இப்ப பாருங்க, நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் ஹேவிங் த ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ் மே வில் பி எனேபிளிங் த ரேடிக்கலி நியூ அப்ரோச் டு பயாலஜிக்கல் ரிசர்ச். இப்போ நீங்க இதுக்கு மேல நீங்க ஒரு பயாலஜிக்கல் ரிசர்ச் சும்மா நீங்க மருந்து கண்டுபிடிக்கிறேன் அது மட்டும் இருக்கிறதோட இல்லாம, அந்த மருந்துக்கான ஜீன் என்ன ஜீன், ஒரு பிளான்ட் ஒரு பர்டிகுலர் அல்கலாய்டை உற்பத்தி செய்கிறது, அந்த பர்டிகுலர் அல்கலாய்டு ஒரு குறிப்பிட்ட நோயை தீர்க்கிறது எனில் அதுக்கான ஜீன் என்ன நீங்க சீக்வன்ஸ் பண்ணீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப லேட்டஸ்ட் ரிசர்ச்சுக்கு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஒரு காரணகர்த்தாக இருக்கிறது. ரைட். கடந்த காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது சில மரபணுக்களை ஆய்வு செய்தனர். ஆனால் புதிய உயர் செயல்திறன் தொழில்நுட்பங்கள் மூலம் இன்றைக்கு முழு ஜீனோமையும் வரிசைப்படுத்துவதனால்
எல்லா விதமான கேள்விகளையும் பரந்த முறையில அணுக முடியும். என்ன சொல்ல வராங்க ஆங்கிலத்தை பாருங்க. இந்த ஃபாஸ்ட் ரிசர்ச்சர் ஸ்டடிட் ஒன் ஆர் எ ஃபியூ ஜீன்ஸ் அட் எ டைம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அறிவியல் அறிஞர்கள் அப்போதைக்கு வந்து நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இல்லை, சரியா? ஒரு பர்டிகுலர் டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு உயிரினத்தினுடைய ஜீனோம் அல்லது ஒரே ஒரு இது மரபணுக்களை மட்டும்தான் ஆய்வு செஞ்சிருப்பாங்க, அல்லது ஒரு ஃபியூ தான் ஆரம்பிச்சு செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப with whole genome sequences and new high throughput technologies we can approach questions systematically and on a much broader scale. ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போச்சு. கப்புன்னு தூக்கி போட்டோம்னா என்ன பண்ணிடலாம், சீக்வன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இப்ப வந்து விட்டது. இதன் மூலம் ஒரு ஜீனோமில் உள்ள அனைத்து மரபணுக்களையும் படிக்க முடியும். அப்ப நீங்க இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் ஒரு ஜீனோம் எடுத்துக்கிறீங்க, அதுல இருக்கக்கூடிய எல்லா ஜீனையும் என்ன பண்ணிடலாம், ரீட் அவுட் பண்ண முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட திசு அல்லது உறுப்பு அல்லது கட்டியில் உள்ள எழுத்துப்படி டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அல்லது பல்லாயிரக்கணக்கான ஜீன்கள் மற்றும் புரதங்கள் எவ்வாறு ஒன்றோடு இணைக்கப்பட்ட வலையமைப்பில் ஒன்றாக வேலை செய்கிறது என்பதை அறிவதன் மூலம் வாழ்வின் வேதியியலை திட்டமிட முடியும். அதாவது என்ன சொல்றாங்க, they can study all the genes in a genome. For example, all the transcripts in a particular tissue or organ or tumor, or how tens of thousands of genes and proteins work together in interconnected networks to orchestrate the chemistry of life. அதாவது தம்பி, இப்போ ஒரு கேன்சர் வருது, சரியா? ஒரு கேன்சர் வருது, அல்லது ஒரு பர்டிகுலர் டிஷ்யூ எடுத்துக்கிறோம், அல்லது ஒரு பர்டிகுலர் ஆர்கன் எடுத்துக்கிறோம். அதுல எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது, சரியா? அல்லது நிறைய ஜீன்கள் இருக்கு, நிறைய புரோட்டீன் உற்பத்தி செய்கிறது. இதெல்லாம் எப்படி சார் அப்படியே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஹியூமனுடைய அந்த பயோ கெமிஸ்ட்ரிய, சரியா? நம்மளுடைய கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப், நம்மளுடைய கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் எப்படி இதெல்லாம் ஒன்னா கார்லேட் ஆகி நடக்குது, புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்குது, ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, இதெல்லாம் நம்மால தெளிவா தெரிந்து கொள்ள முடியும். எதன் மூலியமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம்? மனித மரபணு திட்டம் மூலமா சார். அப்பா, ஐயோ, இவ்வளோ நாளம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலியமா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலான்றோம். சரிப்பா, என்ன பண்றீங்க? எல்லாம் அமைதியாயிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? இல்ல சார். அப்ப புரியலையா? புரியுது சார். பதில் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நீங்க மாட்டும் இருக்கீங்க, நானும் உட்காந்துருவேன். சரிப்பா, அடுத்ததா நாம பார்க்க போறது டிஎன்ஏ ரேகை அச்சிடல் நுட்பம் அல்லது டிஎன்ஏ விரல் பதிவு முறை. தமிழ்ல எந்த மாதிரி ஒன்னாலும் கொடுப்பாங்க, ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். சார் இது என்னடா அது, இதனுடைய நோக்கம் என்ன? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிருப்போம்ல, சொல்லுங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஏன் அவசியம், எதுக்காகலாம் இது பயன்படுகிறது, சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியாக இருப்பதற்கு பயன்படுகிறது, சொல்லுங்க. ரெண்டு அம்மா அப்பா ஒரு குழந்தைக்கு சண்டை போடும்போது ஏதாவது குற்றங்கள் நடந்துச்சுன்னா அவங்கதான் கண்டுபிடிக்கிறதுக்கு சார். அப்புறம் வந்து குழந்தைகள் பிரச்சனை வரும்போது இவங்களோட அம்மா தான், இவங்களோட அப்பா தான், அதுக்கு ரைட். அதேதான், குற்றங்கள் நடக்கும் பொழுது கைரேகை போய் எடுப்பாங்க, சரியா? ஏதாவது ஒரு நகைக்கொடையில கொள்ளை நடந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க, அங்க போயிட்டு யாரு கொன்னு இருப்பான், யாரு திருடி இருப்பான், அவனுடைய அவன் ஏதாவது எச்ச துப்புனானா, இல்ல உள்ள சந்துல கிந்துல பூந்து வரும்போது எங்கன்னா பிளட் சாம்பிள்ஸ் இதுவாயிருக்கா, அல்லது முடி ஏதாவது விழுந்திருக்கா, அதை எடுத்து இவெல்லாம் சந்தேக நபர், இவெல்லாம் சந்தேகம் உள்ளவன், இவெல்லாம் இங்க வா ஒன்னா உட்கார வச்சு சந்தேக நபர்லாம் எடுத்து ஜெயில போட்டு யாரு அத குற்றவாளி அப்படின்றத அங்க கிடைச்ச அந்த எவிடன்ஸ, அதனுடைய டிஎன்ஏவும் இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தேக நபருடைய டிஎன்ஏவையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒன்னா வச்சு பார்ப்பாங்க. யாருது ஒத்து போதோ அவங்கதான் குற்றவாளின்னு கண்டுபிடிப்பாங்க. சார், குற்றவாளிகளை கண்டறிவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறகுது, சரியா? இவங்க இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா நாங்க தான்,
இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா நாங்க தான். இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு இஷ்யூ கூட போயிருந்தது. தனுஷ வந்து என்னுடைய மகன் ஒரு தரப்பும், என்னுடைய மகன் தான் ஒரு தரப்பும் போயிருந்தது. அதெல்லாம் கூட இந்த கேஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஏன் ஒரு முக்கியமான சீரியல் ஒண்ணு போயிட்டு இருக்கே, என்னப்பா? பாரதி கண்ணம்மா சார். அப்பா அதேதான்ப்பா. அந்த ஒண்ணும் இல்லை, என்னடா இது கிளாஸ் நடத்துறானா இதெல்லாம் நடத்துறானா நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒண்ணுமே கிடையாது. இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? பாரதிக்கு பிறந்தது. பாரதிக்கும் கண்ணம்மாக்கும் தான் பிறந்ததா அல்லது வேற யாருக்கும் பிறந்ததா? இத வச்சு 3 வருஷமா இழுத்துட்டு போறது. அப்ப என்ன பண்ணலாம்? கப்புன்னு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு பார்த்தா தெரிஞ்சிருமா? தெரியுமா தெரியாதா? அதுதான்டா தம்பி. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ன்றது இதுதான். அப்ப இந்த குழந்தை யாருக்கும் பிறந்தது. என் குழந்தைதான் ஒருத்தன் போட்டி போடுவான், இல்ல இது என் குழந்தைதான் போட்டி போடுவான். அப்ப அவங்களுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸும் சரி, அந்த குழந்தையோட டிஎன்ஏ சீக்வன்ஸும் குழந்தையோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் யாரோடது ஒத்து போகுது, அதன் அடிப்படையில அது சொல்லிடலாம். முடிஞ்சுச்சா? இதுதான்டா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ரைட்டு. இதுல என்னென்னலாம் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி இதை பண்றாங்க, இதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை பத்தி தான் நம்ம பார்க்கலாமா? டிஎன்ஏ ரேடியேட் தொழில்நுட்பம் அல்லது விரல் பதிவு, ஆங்கிலத்துல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்றோம். சர் அலெக்ஸ் ஜெஃப்ரிஸ் 1984ஆம் ஆண்டு யூகேவின் லெசிஸ்டர் பல்கலைக்கழகத்தில் டிஎன்ஏ தடய அறிவியல் தொழில்நுட்பங்களை உருவாக்கினார். சரியா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அலெக்ஸ் ஜெஃப்ரிஸ். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கூட சொல்லுவாங்க. எந்த பல்கலைக்கழகம்னா யூகேவில் இருக்கக்கூடிய லெசிஸ்டர் பல்கலைக்கழகத்துல. எத்தனாவது வருடம்னா 1984. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது டாக்டர் வி.கே. காஷ்யப் மற்றும் டாக்டர் லால்ஜி சிங். இந்தியாவில் தடய அறிவியல் தொழில்நுட்பத்தை தூக்கியவங்க யாருன்னா இவங்க தான். இந்தியாவில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை ஆரம்பிச்சு வச்சவங்க யாருன்னா மெயினா சொல்ல போனா இந்த லால்ஜி சிங்கை நம்ம சொல்லுவாங்க. டிஎன்ஏ இங்க வந்து இவங்க தான் மிக முக்கியமான இதுன்னு சொல்லுவோம். ரைட்டா? இவங்க 2 பேருடைய பேரை ஞாபகம் வச்சுங்க. மேபி வரலாம், என்சைட் பாயிண்ட் இல்ல, இருந்தாலும் வரலாம். ரைட். முந்தைய பிரிவில் கூறியது போல் மனிதர்களில் 99.9% கார வரிசை ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இப்பதான் படிச்சுட்டு வரோம். எல்லா மனிதர்களிடத்திலும் 99.9% ஆஃப் பேஸ் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாக இருக்கும். As stated in the preceding section, 99.9% of base sequence among humans is the same. ஒரே மாதிரியாக இருக்கும். சரிங்களா? Right. Assuming human genome has 3 × 10⁹ base pair, in how many bases sequences would there be differences? அப்ப நீங்க யோசித்து பாருங்க. இப்ப நமக்கு தெரியும் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேஸ் பேர் இருக்குப்பா ஹியூமனுக்கு? 3 × 10⁹ பேஸ் பேர் இருக்கு. அப்ப இவ்வளோ நீளத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 99.9% எல்லா ஹியூமனுக்கும் ஒன்னாதான் இருக்கும். வெறும் 0.1% மட்டும்தான் என்ன இருக்கும் மற்ற மனிதருக்கும் நம்மளுக்கும் அல்லது உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு 0.1% வேரியேஷன் இருக்குமா? இருக்கும். சரி. டிஎன்ஏ வரிசையில் காணப்படும் இந்த வேறுபாடுகள் ஒவ்வொரு தனி மனிதனின் புற தோற்றத்தையும் தனித்தன்மையாக மாற்றுகிறது. இவனுக்கும் இவனும் மனுஷன்தான். இந்த மாதிரி 0.1% வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வேரியேஷன் தான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள அந்த புறத்தோற்ற தனித்தன்மையை வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னு சொல்றோம். It is these differences in sequence of DNA which make every individual unique in their phenotypic appearance. ஒரே மாதிரியாக மனுஷன் பாக்குறதுக்கு ராமுவும் சோமும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்ல, கொஞ்சமா அது மார்பாலஜிக்கல் டிஃபரன்சியேஷன் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த 0.1% தான்டா. ஒருவர் 2 நபர்களுக்கு இடையில் அல்லது மக்கள் தொகையில் உள்ள மரபணு வேறுபாடுகளை கண்டுபிடிப்பதை நோக்கமாக கொண்டால் அவர் ஒவ்வொரு முறையும் டிஎன்ஏவை வரிசைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் வரிசைப்படுத்துவது என்பது அச்சுறுத்தலான மற்றும் விலை உயர்ந்த பணியாக இருக்கும். அதாவது இப்ப ஒண்ணு இல்லடா தம்பி, இப்ப நம்ம இந்தியாவுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும்? 20 கோடி சார்.
20 கோடி சார். 20 கோடியாப்பா? 130 கோடிக்கு மேல சார். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். நமக்கு அவ்வளவு தெரியலப்பா. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பேர் இருக்கும்? 7.5 கோடி சார். 7.5 கோடி சார். சரிடா. இந்த 7.5 கோடி மனுஷர்கிட்டையும் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படின்றது எல்லாரையும் நம்ம 7.5 கோடி மக்களையும் சீக்வன்ஸ் பண்ணிடலாமா? சீக்கிரமா ஈஸியா பண்ணிடலாமா? முடியாது சார். முடியாத காரியம். அது மாதிரி முடியாத காரியம். அப்ப நீங்க பண்ணணும்னா ஒவ்வொரு மனுஷனையும் யோசித்து பாரு. ஒரு மனுஷனையும் அதான் ஏற்கனவே சொல்லிட்டுமே, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லயே நம்ம படிச்சுட்டுமே 0.1% தான் வேரியேஷன். அந்த 99.9% எல்லாமே ஒரே மாதிரியா தானே இருக்கும். அப்ப ஒவ்வொரு மனிதரையும் நீங்க எடுத்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணி டிஎன்ஏ வரிசைப்படுத்துறதுன்றது சாதாரண விஷயமா கிடையாது. நம்ம ஒரு சிலர் ஒண்ணும் இல்ல, கொரோனாவுக்கு ஊசி போடுறதுக்கே நம்மளால ஏத்துக்க மாட்டான், எனக்கு ஊசி போடாதீங்கன்றான். உன்னோட ஜீனோமுக்கு உன்னோட செல்ல கொடு, நாங்க டிஎன்ஏ எடுக்கணும்னு நீ சும்மா வெளிப்படையா சொல்லிப்பாரு, எத்தனை பேர் கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். சரியா? ஒரு அச்சுறுத்தலான மற்றும் விலை உயர்ந்த பணியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட். இந்த ஒரே ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் வாட்டி செய்யறதுக்கு எத்தனையோ பில்லியன், எவ்வளவு பில்லியன் செலவு பண்ணாங்கப்பா? எஸ்டிமேட் போட்டாங்க 900 பில்லியன் சார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு. If one aims to find out genetic differences between two individuals or among individuals of a population, sequencing the DNA every time would be a daunting and expensive task. சரியா? பெரிய இமேஜின் பண்ணி பாரு, 3 × 10⁶ காரணிகளை கொண்ட டிஎன்ஏ 2 தொகுப்புகளை ஒப்பிடுவதற்கு எவ்வளவு செலவாகும் என கற்பனை செய்து பாருங்க. எவ்வளோ நமக்கு செலவு தேவை அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகே, 2 தனிநபர்கள் டிஎன்ஏ வரிசைகளை ஒப்பிடுவதற்கு டிஎன்ஏ ரேகை அச்சிடல் நுட்பம் மிகவும் விரைவான நுட்பம். 2த்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் சொல்றோம். So imagine trying to compare two sets of 3 × 10⁶ base pairs. DNA fingerprinting is very quick way to compare the DNA sequences of any two individuals. எந்த 2 தனிநபரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுடைய டிஎன்ஏவை சீக்வன்ஸ் சொல்லு பாருங்க. 3 × 10⁹ தானே சொல்லுங்க. இல்லடா ராஜா, அந்த வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த 99.9 போக மீதி 0.1% இருக்குல்ல, அதை கால்குலேட் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா இது கரெக்டா வரும். சரியா? அங்க ஏன் 3 × 10⁹ அது ஒட்டுமொத்த ஹியூமன் ஜீனோமுடைய டிஸ்டன்சஸ். புரியுதா? 3 × 10⁹ பேஸ் பேர் சொல்றோம் இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டானது. இங்க 3 × 10⁶ என்னது? அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, இதான் வரும் உங்களுக்கு. வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னா 3 × 10⁶ தான் நமக்கு வரும். ஓகே, மெயினா இதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு நீங்க கேட்கறது கரெக்டான கேள்வி. ஏன் மேல 3 × 10⁹ கொடுக்குறோம், இங்க ஏன் 3 × 10⁶ கொடுக்குறோம்னா இதான் அர்த்தம். புரியுதா சார்? டிஎன்ஏ வரிசைகளின் குறிப்பிட்ட சில பகுதியுள்ள மீள்தொடர் அல்லது மறுதொடர் டிஎன்ஏக்களில் காணப்படும் வேறுபாடுகளை கண்டறிவது டிஎன்ஏ ரேகை அச்சிடல் நுட்பம் என அழைக்கப்படுகிறது. சார், ரெபிட்டிட்டிவ் டிஎன்ஏ அப்படின்னா என்னடா? ரெபிட்டிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி டிஎன்ஏ சீக்வென்ஸ் வந்துட்டே இருக்கு. அதேதான். இப்ப நம்ம முன்னாடி போய் எழுதி பார்த்தோம்ல, 80 அப்படியே வந்துட்டே இருக்கலாம். இல்ல அடினன் ஒரு பக்கத்துல எல்லாம் வந்துருக்குன்னே வச்சுக்கோங்க, அதுதான் ரெபிட்டிட்டிவ் சீக்வென்ஸ் சொல்றோம். அப்ப டிஎன்ஏ உடைய வரிசைகள்ல குறிப்பிட்ட சில பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரெபிட்டிட்டிவ் டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வேறுபாடுகளை கண்டறிவது தாண்டா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்றோம். ஏனெனில் இந்த வரிசையில் டிஎன்ஏவின் சிறு பகுதிகள் மீண்டும் மீண்டும் பல முறை தோன்றியிருக்கும். இது மட்டும்தான் என்ன ஆகும்? மறுபடியும் ரிப்பீட் ஆகும். பிகாஸ் in the sequences a small stretch of DNA is repeated many times. அடர்த்தி வேறுபாட்டு மைய விலகலின் போது தோற்றுவிக்கப்படும் வேறுபட்ட உச்ச அளவுகளை கொண்டு மொத்த மரபணு டிஎன்ஏக்கள் இருந்து மருத்துவ டிஎன்ஏ பிரித்தெடுக்கப்படுகிறது. நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கா, சென்ட்ரிபியூஜ்னு ஒண்ணு படிச்சோம். எதுக்கு யூஸ் ஆகுது சென்ட்ரிபியூஜ்? டென்சிட்டி அதிகமா இருக்கிறது கீழ இருக்கும் சார், டென்சிட்டி கம்மியா இருக்கிறது மேல இருக்கும் சார். பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்ப யோசித்து பாருங்களா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டிஎன்ஏவும் எடுத்துடுறாங்க. இந்த டென்சிட்டி கிராடியன்ட்டை வச்சு அத
அதை நம்ம ஈஸியா இது பண்ணலாமா? ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ் தனியாகவும் மற்ற சீக்வன்ஸ் தனியாகவும் சென்ட்ரிபியூஜை வச்சு நம்மால என்ன பண்ண முடியும்? கண்டறிய முடியும். அதுதான் இவங்க சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்ப எதன் அடிப்படையில் அப்படின்னா டென்சிட்டி கிராடியன்ட் சென்ட்ரிபியூகேஷன் மெத்தடுல தான் இந்த மறுதொடர் டிஎன்ஏக்கள், சாதாரண டிஎன்ஏல இருந்து மறுதொடர் டிஎன்ஏக்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இங்க ஒரு நிமிஷம். These repetitive DNA are separated from bulk genomic DNA as different peaks during density gradient centrifugation. அது என்ன சார் பீக்? இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. நீங்க வச்சு நம்ம சென்ட்ரிபியூஜ் வச்சு இது பண்றோம். சென்ட்ரிபியூஜ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ டிஎன்ஏ என்ன பண்றீங்க? இதான் சென்ட்ரிபியூஜ் டியூப்னு வச்சுக்கோங்களேன். இதான் சென்ட்ரிபியூஜ் டியூப். இப்போ இதுக்குள்ள டிஎன்ஏ வைத்து நல்லா சென்ட்ரிபியூஜ்ல நல்லா சுத்தும் போது என்ன ஆகும்? நமக்கு ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ வேற ஒரு பார்ட் ஆகும். சரியா? நார்மல் டிஎன்ஏ வேற ஒரு பார்ட் ஆகும். நமக்கு என்ன ஆகும்? பிரியும். அததான் மேஜர் பீக்கு ஸ்மால் பீக் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். சரிங்களா? நீங்க பார்க்கலாம். ஸோ அடர்த்தி வேறுபாட்டு மைய விலகலின் போது தோற்றுவிக்கப்படும் வேறுபட்ட உச்ச அளவுகளை கொண்டு மொத்த மரபணு டிஎன்ஏக்கள் இருந்து மருதோட டிஎன்ஏ பிரித்தெடுக்கப்படுது. அப்ப இதுக்கு ஒரு பெரிய பீக் வரும், அதுக்கு வந்து சின்ன பீக்கா வரலாம். ஓகே, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மொத்த டிஎன்ஏக்கள் பெரிய உச்சத்தையும் மற்றவை சிறிய உச்சத்தையும் தோற்றுவிக்கின்றன. மொத்த டிஎன்ஏக்கள்ன்றது என்னது? மொத்த டிஎன்ஏக்கள்ன்றது என்னதுப்பா? நார்மலா இருக்கிறது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அதாவது ஆமா, நார்மலா இருக்கிறது வந்து பெரிய பீக் வரும், மேஜர் பீக் காமிச்சிடும். அண்ட் மறுதொடரி ரிப்பீட்டேட்டிவ்ன்றது சின்ன பீக் காமிக்கும். அவ்வளவுதான். அதுதான் இங்க அர்த்தம். இங்கிலீஷ்ல பாருங்க. The bulk DNA forms a major peak and the other small peaks are referred to as satellite DNA. அப்ப இந்த சின்ன பீக் இங்க தோற்றுவிக்குது இல்ல, சின்ன உச்சத்தை காமிக்குது இல்லையா, இதை நம்ம என்ன சொல்றோம்னா சேட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்றோம்? சேட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்றோம். புரியுதா? சேட்டிலைட் டிஎன்ஏ என்னன்னு புரியுதா? ஓகே, அப்ப நம்ம இது கூட கொஸ்டினா வரலாம்டா. இந்த மாதிரி நீங்க சென்ட்ரிபியூஜ் பண்ணி பார்க்கும்போது எது மேஜர் பீக்க கொடுக்கும், எது மைனர் பீக்க கொடுக்கும் அப்படின்றத உங்களுக்கு கேள்வியா வரலாம். சரியா? அப்ப மைனர் பீக்க தர்றதா நம்ம என்ன சொல்றோம்? சேட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ரைட். இங்க கொடுத்துருக்கும் பாரு, சும்மா எப்படி இந்த பீக் வச்சு நம்ம சொல்றது அப்படின்றத பார்ப்போம். மெயின் பேண்ட் அப்படின்றது நார்மலா இருக்கக்கூடிய டிஎன்ஏ பேண்ட்னு சொல்றோம். அண்ட் இது சின்ன பீக்க தர்றது வந்து சேட்டிலைட் டிஎன்ஏ. சேட்டிலைட் டிஎன்ஏ அல்லது இதுதான் நிறைய என்ன இருக்கும், என்ன இருக்குன்னு அர்த்தம், ரெப்பிட்டேட்டிவ் சீக்வென்ஸ் இதுல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். டிஎன்ஏவில் காணப்படும் கார இணைகள் அடினைன் தைமின் மிகுதி அல்லது குவானின் சைட்டோசின் மிகுதி, துண்டத்தின் நீளம் மற்றும் மீண்டும் மீண்டும் காணப்படும் அலகுகள் போன்றவற்றின் அடிப்படையில் சேட்டலைட் டிஎன்ஏக்கள் பல வகைகளாக வகைப்படுத்தப்படுங்க. இந்த சேட்டலைட் டிஎன்ஏ வந்து நிறைய டைப்ஸா நம்ம பிரிக்கலாம்ப்பா. சேட்டலைட் டிஎன்ஏ வந்து நிறைய டைப்ஸா பிரிக்கலாம். அது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்றாங்க? இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இப்ப சீக்வன்ஸ் இருக்கு, அடினைன் தயமின், அடினைன் தயமின், அடினைன் தயமின் அல்லது தயமின் அடினைன், இந்த மாதிரி இருக்கு. குவானைன் சைட்டோசின், குவானைன் சைட்டோசின். இப்ப இங்க மாதிரி நான் ஒரு இது கொடுத்துருக்கேன்டா தம்பி, இதுல யாரு மிக அதிகமாக இருக்கா? அடினைன் தைமின் சார். அடினைன் தைமின் தான் அதிகமா இருக்கு. யார் கம்மியா இருக்கா? குவானைன் சைட்டோசின் கம்மியா இருக்குல்ல. இதுமா ஓ இப்படி சொல்றீங்களா? ரைட். நார்மலா வச்சுக்கோங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடினைன் தைமினும் தைமின் அடினைன் ஒண்ணுதான். ஓகே, குவானைன் சைட்டோசின் தானே கம்மியா இருக்கீங்க. சோ இத மாதிரியான இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இந்த சேட்டலைட் டிஎன்ஏவை நீங்க நிறைய வகையா வகைப்படுத்தலாம் சொல்றாங்க. டெபெண்டிங் ஆன் த பேஸ் காம்போசிஷன், adenine thymine rich or guanine cytosine rich, length of segment and number of repetitive units, the satellite DNA is classified into many categories. சரியா? சேட்டலைட் டிஎன்ஏக்கள் வகைப்படுத்துங்க. இது கூட இன்னும் 2 பாயிண்ட் நான் இங்க மிஸ் பண்ணியிருக்கேன், அது இங்க கொடுத்துருக்கேனே. துண்டத்தினுடைய நீளம், சரியா, எவ்வளவு லென்த் இருக்கு, எவ்வளவு ரிப்பீட் ஆகுது, இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றாங்க, சேட்டலைட்டை தனித்தனியா பிரிக்கிறாங்க. சரியா? சேட்டலைட் டிஎன்ஏவை தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை எப்படிலாம் சொல்லலாம்னா மைக்ரோ சேட்டலைட் அண்ட் மினி சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ சேட்டலைட், மினி சேட்டலைட். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கேன்.
இது டிஎன்ஏ ஃப்ராபு. டிஎன்ஏ வந்து எப்படி ஃப்ராபா கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ற இமேஜ். நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சேட்டலைட்டை வந்து நீங்க எப்படி பிரிக்கிறீங்க? மினி சேட்டலைட், மைக்ரோ சேட்டலைட், மேக்ரோ சேட்டலைட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மினி வச்சுக்கோங்க. மினி சேட்டலைட் அப்படின்றது 10 to 100 பேஸ் பேர். நம்ம புக்ல இது கொடுத்துருக்க மாட்டோம், நோட் பண்ணி வச்சுக்கோ. மினி சேட்டலைட் அப்படின்றது 10 to 100 காண இணைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் மினி சேட்டலைட். அதுக்கு அடுத்தது மைக்ரோ சேட்டலைட் அப்படின்னா 1 முதல் 9 கார இணைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மேக்ரோ சேட்டலைட் அப்படின்னா மோர் தென் 100 பேஸ் பேரை உள்ளடக்கியதாக இருக்கும். மோர் தென் 100 பேஸ் பேர் உள்ளடக்கியதாக இருக்கும். புரியுதா? அப்ப நம்ம இங்க எது எடுத்துக்கிறோம்பா? மினி சேட்டலைட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். மினி சேட்டலைட் தான் நம்ம பார்க்கிறோம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம நீங்க எப்படி இந்த சேட்டலைட்டை மினி, மைக்ரோ, மேக்ரோ அப்படின்னு குறிக்கிறீங்களா? அதோட லென்த்தை மெயினா வச்சு பண்றோம். ஸோ மினியை பொறுத்த மட்டும் 10 to 100 பேஸ் பேர், மைக்ரோ பொறுத்த மட்டும் 1 to 96 பேஸ் பேர். சரிங்களா? பேஸ் பேர். அண்ட் இது வந்து மோர் தென் 100 பேஸ் பேர். ஓகே, ஸோ இந்த வரிசைகள் பொதுவாக எந்த புரதத்திற்கும் குறியீடு வழங்குவதில்லை. எந்த வரிசை புரதத்துக்கு குறியீடு வழங்காது? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. எந்த வரிசை புரதத்திற்கு குறியீடு வழங்காது? அங்க ஓகே, இங்க நான் இங்க கேக்குறேன். சேட்டலைட்ன்றது நான் என்ன சொன்னேன்? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எது நிறைய ரிப்பீட்டிவ் ஆகுது அதான சொன்னேன். ஸ்மால் பிக்ஸ் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் சேட்டலைட் டிஎன்ஏ நீங்க சொல்லிட்டீங்க. இது வந்து பொதுவா எந்த புரதத்திற்கும் குறியீடு வழங்காது. ஒன்றும் பெருசா இதுவும் இல்லை, ஆனா வேரியேஷனுக்கு மட்டும் இது மெயினா இருக்கும். ஆனால் இது மனித ஜீனோமின் பெரும் பகுதியை கொண்டிருக்கிறது. இந்த வரிசைகள் அதிக அளவு பல்லுறு அமைப்பை அல்லது பாலிமார்பிசத்தை காட்டும். இந்த வரிசைகள் தான் டிஎன்ஏ ரேகை அச்சிட நுட்பத்தில் அடிப்படையாக அமைகிறது. ஓகே ரைட், இங்க பாருங்க. These sequences normally do not code for any protein. இந்த மைக்ரோ சேட்டலைட், மினி சேட்டலைட் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, எந்த ஒரு புரதத்துக்கும் குறியீடை வழங்காது. பட் தே ஃபார்ம் a large portion of human genome. ஆனா மனுஷனுடைய ஜீனோம்ல மிகப்பெரிய பகுதியை இது அமைக்கிறது. These sequences show high degree of polymorphism. அதான் பல்லுரு அமைப்பை தான் நம்ம பாலிமார்பிசம் ஆங்கிலம் சொல்றோம். அண்ட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்ப கேள்வி வரலாம்டா, டிஎன்ஏ ரேகை அச்சிடல் நுட்பத்துக்கான அடிப்படை எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? அடிப்படைனா எது கேட்ட சொல்லணும்? ரெபிடேட்டிவ் டிஎன்ஏ சார். அதான் அதுதான் அந்த அதிகமான பாலிமார்பிசத்தை காட்டக்கூடிய ரெபிடேட்டிவ் டிஎன்ஏ தான் இதுக்கு ரொம்ப காரணியாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும். ஓகே ரைட். ஒரு தனிநபரிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு திசுவும் டிஎன்ஏ கொண்டிருக்கும். சரியா? இப்ப நீ ஒரு ஹியூமன்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம், எங்கெங்க இருந்துலாம் டிஎன்ஏவை எடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. ரத்தத்துல இருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணலாம். ரோமம்னா என்னடா? முடி தானே? முடி. மயிர் மூட்டு பையனா? பாலிக்கல்லாம் என்ன சொல்ல மாட்டீங்க? பாலிக்கலாம் இப்ப முடிய புடுங்கி பாருண்டா. முடி புடுங்கன்னா நுனியில ஒண்ணு இருக்குமே, என்ன இருக்கும்? ஒயிட் கலரா இருக்காது? யாருமே பார்த்தது இல்லையா? தலைவாடுறீங்க, முடி உதிருது, எடுத்து பார்த்தா தெரியும்டா, அதான்டா பாலிக்கல். சரியா? அதுக்கு அடுத்தது தோல்ல இருந்தும் நீங்க என்ன பண்ணலாம்? டிஎன்ஏ செலக்ட் பண்ணலாம். எலும்பு, உமிழ்நீர். எலும்பு பாத்துக்கோ, எலும்புல இருந்து கூட டிஎன்ஏ செலக்ட் பண்ணலாம். நான் இப்ப கூட நம்ம முன்னாடி படிச்சோம், டிஎன்ஏ கம்பேர் பண்ணி தான் இந்த நம்ம எங்க ஊட்டியில நடந்த அந்த ஹெலிகாப்டர் விபத்துல கூட கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? உமிழ்நீர், எச்ச மற்றும் விந்து, இதுல இருந்து கூட நீங்க என்ன பண்ணலாம்? டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணலாம். ஒரே அளவிலான பாலிமார்பிசத்தையே காட்டும். நீங்க எங்க இருந்து எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டு அவனுடைய எந்த பார்ட்ல இருந்து டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரியான பாலிமார்பிசத்தை காட்டும். ஆனா அது இன்னொரு மனுஷனுக்கு வேரி ஆகும். கரெக்டா? ரைட். இவைகள் தடயவியல் துறையில் அடையாளங்களை கண்டறிய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ரைட். Since DNA from every tissue such as blood, hair follicles, skin, bone, saliva, sperm, etc.
from an individual show the same degree of polymorphism. ஒரு தனிநபரை எடுத்து பார்க்கும்போது அவருடைய உடல்ல எங்கிருந்து நீங்க எடுத்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இவைகள் தடயவியல் துறையில் அடையாளங்களை கண்டறிய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பாலிமார்பிசங்கள் பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு மரபுரிமை வழியாக கடத்தப்படும் தன்மையுடையது. சார், further as the polymorphism are inheritable from parents to children. அப்ப அப்பா கிட்ட இருந்து அல்லது அம்மா கிட்ட இருந்து யாருக்கு கடத்தப்படும்? பிள்ளைகளுக்கு இந்த பாலிமார்பிசமானது கடத்தப்படும். ஓகே. அண்ட் குழந்தைகளுக்கு தந்தை யார் என்ற விவாதம் ஏற்படும் பொழுது டிஎன்ஏ ரேகை பதிவு பயன்படுகிறது. ரொம்ப முக்கியம். So DNA fingerprinting is the basis of paternity testing in case of disputes. இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு 2 பேர் போட்டி போடுறான்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு இது புரிஞ்சு. ரைட்டா? ரைட்டு. இப்போ ஒன்னே ஒன்று இந்த ஹேரம் டவுட் கேட்டார்ல, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். நான் கொஞ்சம் விலைக்கு சொல்லிடுறேன், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு, நான் இது மட்டும் சொல்றேன். ஸோ யூஸ்வலா ஹியூமன்ல எவ்வளோ பேஸ் பேர் இருக்குப்பா? ஜெனரலா எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு? 3 into 10 to the 3 into 10 to the power 9. 3 into 10 to the power of 9 பேஸ் பேர் இருக்கு. 3 into 10 to the power of 9 பேஸ் பேர் இருக்கு. சரி, இப்ப இதுல 99% சாரி 99% வச்சுக்கோங்க. 99.9% எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி எல்லாருக்குமே காமன். எப்படி? எல்லாருக்குமே காமன். ஒரே நிமிஷம். ஆனா எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா? ஒன்லி எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு? 0.1%. சார், இப்ப இவங்க நம்ம லாஸ்டா ஒரு பாயிண்ட் பார்த்தோம், 3 into 10 to the power of 6. இதுதான் பார்த்தோம். அப்போ ஒரு 2 செட் நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் நம்ம சொன்னோம்ல. ஒன்லி சேட்டலைட்டை மட்டும் எடுத்துக்கூடாது. அப்ப இது எப்படின்னா 3 into 10 to the power of 9 இன்ட்டு இதுல 0.1 எவ்வளோன்னு பார்க்கணும். 0.1 எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளவு வரும்? அது நீங்க எப்படி மாட்டி எழுதலாம்? 3 into 10 to the power of 9 எப்படிப்பா இது போடுப்பா, சொல்லுப்பா. இன்ட்டு 0.1 into 10 to the power of -2 போடலாமா? எஸ் சார். எப்பா எனக்கு மேக்ஸ் ரொம்ப வீக்குப்பா, பாத்துக்குப்பா. 0.3 into 10 to the power of 7. இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா வர்றது 3 into 10 to the power of 6. இது கரெக்டா கால்குலேஷன்? இதுதான்டா ராஜா. இதுதான் அதுக்கான விளக்கம். நோட் பண்ணி வச்சுக்கோ. உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தா இதை நீங்க பார்த்து. ஐயோ, நீங்க போட்டனா ஏன்னா எல்லாருமே நிறைய மேக்ஸ் படிச்சவங்க இருக்கீங்க. இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அப்ப என்ன சொன்னாங்க? முன்னாடி ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சோம். ரெண்டு மனுஷனுடைய இப்ப 0.1ன்றது என்னன்னு சொன்னேன் நானு. 0.1ன்றது என்னன்னு சொன்னேன்? வேரியேஷன் சார். வேரியேஷன்ஸ். அப்ப ரெண்டு மனுஷனுக்கு வேரியேஷன் என்ன இருக்கு? 0.1. அதுதான் என்ன சொல்றோம்? 3 into 10 to the power of 6 ஒரு பேர் அப்படின்னு சொன்னோம். வேற எதுவும் கிடையாது. இதுதான் அதுக்கான விளக்கம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நோட் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. டிஎன்ஏ வரிசையில் உள்ள பாலிமார்பிசம் மரபணு வரைபடம் மற்றும் டிஎன்ஏ ரேகை அச்சிடு நுட்பத்தின் அடிப்படையாக கருதப்படுகிறது. அப்ப இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாலிமார்பிசம் VNTR இருக்கு இல்லைங்களா, அது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் உடைய ஒரு பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. As polymorphism in DNA sequences is the basis of genetic mapping of human genome as well as DNA fingerprinting. And genetic map-க்கும் இது முக்கியம் சொல்றோம். ஓகே, டிஎன்ஏ பாலிமார்பிசம் என்றால் என்ன என்பதை எளிய முறையில் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. சடுதி மாற்றத்தின் காரணமாக பாலிமார்பிசம் ஏற்படுகிறது. சார், ஜீன் லெவல்ல ஜெனடிக் லெவல்ல பாலிமார்பிசம் ஏன் சார் ஏற்படுகிறது அப்படின்னா, டியூ டு மியூட்டேஷன். சடுதி மாற்றம் மியூட்டேஷன் ஏற்படுறதுனாலதான் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல நமக்கு வேரியேஷன்ஸ் ஏற்படுகிறது அப்படின்றாங்க. புதிய சடுதி மாற்றங்களானது ஒரு தனி நபரின் உடல செல்கள் அல்லது கரு செல்கள், அதாவது ஜெம் செல்கள் எழக்கூடும். சார், அப்ப மியூட்டேஷன்ஸ் சேஞ்சஸ் எதுல சார் ஆரம்பமாகும் அப்படின்னா, பாடி செல் அல்லது எம்பிரியோனல் செல்
germ cell கூட இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். cells that generate gametes in sexually reproducing organism, அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம germ cell னு சொல்றோம். ஓகே. அண்ட் ஒரு germ cell அல்லது கருசெல்லில் ஏற்படும் திடீர் மாற்றம் ஒரு நபரை கடுமையாக பாதிக்கும் திறன் பெற்றிருக்கவில்லை எனில் அதன் சந்ததியினருக்கு கடத்தக்கூடிய திறனை கொண்டிருக்கலாம். அதாவது ஒரு ஹியூமனோடைய கருசெல் எடுத்துக்கிறீங்க, அதுல ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு நபரை பாதிக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கவில்லை. ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன ஆகலாம்? அது கடத்தப்படலாம். அல்லது அம்மா கிட்ட இருந்து பிள்ளைக்கு கடத்தப்படலாம், அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு கடத்தப்படலாம். இது அந்த இனத்தொகையில் உள்ள மற்ற உறுப்பினருக்கு பரவலாம். எப்படி? பால் இனப்பெருக்கும் வழியா. இப்போ ஒண்ணு இல்ல, அந்த பழைய கதை தான். ஒருத்தர் கேரியரா இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு நல்ல ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்யும் போது அந்த கேரியர் பெண்ணிலிருந்து நோய் பரவும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க அர்த்தம். புரியுதா? மனித இனத்தொகையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லீல்கள் ஒரு லோக்கஸில் அமைந்திருக்கும் பொழுது உள்ள வேறுபாடு இதனுடன் 0.01க்கும் அதிகமான நிகழ்தகவு இருக்கும் பொழுது அல்லீல்களின் வரிசை வேறுபாடு மூலமாக டிஎன்ஏ பாலிமார்பிசம் விவரிக்கப்படுகிறது. அப்ப நமக்கு தெரியும், நமக்கு வேறுபாடு எவ்வளவுனா 0.01க்கும் குறைவாக இருக்கு. அதாவது இந்த நிகழ்தகவு ஃப்ரீக்வன்சி நம்ம போடுறோம் இல்லையா, அதன் அடிப்படையில நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா டிஎன்ஏ பாலிமார்பிசத்தை நீங்க விளக்கலாம். ஓகே. அப்ப லோக்கஸ்ல தான் ஜீன்கள் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பாத்துக்க. ஒரு இனத்தொகையில் அதிக நிகழ்தகவில் ஒரு மரபுரிமை வழியாக திடீர் மாற்றம் காணப்படுகிறது எனில் இது டிஎன்ஏ பாலிமார்பிசம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க? In simple terms, in an inheritable mutation is observed in a population at high frequency, it is referred to as DNA polymorphism. சார், நிறைய பேருக்கு அதிகமான நிகழ்தகவுல நிறைய பாசிபிலிட்டி இந்த நோய் வர்றதுக்கு காரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எது மூலியமா? இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் வழியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நாம என்ன சொல்லலாம்? டிஎன்ஏ பாலிமார்பிசம். டிஎன்ஏ குறியீடு அல்லாத டிஎன்ஏ வரிசையில் இத்தகைய மாறுபாட்டின் நிகழ்தகவு சடுதி மாற்றங்களாக காணப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒரு நபரின் இனப்பெயர்க்கு திறனில் எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப குறியீடு அல்லாத டிஎன்ஏ சீக்வன்சிங்னா என்ன சொன்னோம்? இப்பதானே படிச்சுட்டு வரோம். நான் கோடிங் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒண்ணுத்துக்கும் புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுல இந்த மாதிரியான ப்ராபபிலிட்டி சடுதி மாற்றங்கள் இருந்தா, நிகழ்தகவுகள் இந்த மியூட்டேஷன் இருந்தா, இந்த மாதிரியான நிகழ்வு இனப்பெருக்க திறன்ல எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இது நான் கோடிங். ஆனா கோடிங் ரீஜன்ல இருந்தா என்ன பண்ணும்? விளைவுகளை ஏற்படுத்தும். சரிங்களா? அண்ட் இந்த சடுதி மாற்றம் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பாலிமார்பிசத்தின் அடிப்படையில குவிக்கப்படுகிறது. அப்ப செக்ஸ் வழியா ஜெர்ம் செல் மூலியமா அடுத்த ஜெனரேஷனுக்கு பரப்பப்படுகிறது அப்படின்றத இங்க புரிஞ்சுக்குங்க. அண்ட் ஒற்றை நியூக்ளியோடைடு மாற்றங்களில் இருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரையில் பல்வேறு வகையிலான பாலிமார்பிசங்கள் இருக்கின்றன. சிங்கிள் நியூக்ளியோடைட்ல இருந்து, சரியா, அல்லது ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க சீக்வன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடத்துலயும் இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தா அதெல்லாம் எதுக்கு போய் அமையும் அப்படின்னா பாலிமார்பிசமாக முடியும்னு சொல்றோம். பரிணாம வளர்ச்சி மற்றும் உயிரின தோற்றத்தில் இத்தகைய பாலிமார்பிசங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியா? பரிணாமத்துல இந்த மாதிரி இந்த பாலிமார்பிசம் வேரியேஷன் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அண்ட் அலெக்ஸ் ஜெஃப்ரீஸ் என்பவரால் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் நுட்பம் முதலாக உருவாக்கப்பட்டது. இது நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இருந்தாலும் பாத்துங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வாஸ் இனிஷியலி டெவலப்டு பை அலெக்ஸ் ஜெஃப்ரீஸ். இது நீட்ல ஏற்கனவே கேட்டிருப்பாங்க. இவ சேட்டலைட் டிஎன்ஏவை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டா. இப்ப பாருங்க, சேட்டலைட் டிஎன்ஏ இப்பதானே பார்த்தோம். சேட்டலைட் டிஎன்ஏ தான் எடுத்துக்கிட்டாரு. என்ன சேட்டலைட்? மினியா, மைக்ரோவா, மேக்ரோவா? என்ன மைக்ரோவா, மினியா, மேக்ரோவான்னு கேட்டேன். மைக்ரோ சேட்டலைட் எடுத்துக்கிட்டாரு. மினி சார். மினிமா? மினி சார். மினி. சரியா? ரைட். மினினா எவ்வளவு பேஸ் பேர் இருக்குன்னு சொன்னேன்? 10 to 100 சார். ஆமாப்பா. ரைட்டா? ரைட். சோ ஏனெனில் இது அதிகபட்சமான பாலிமார்பிசத்தை காட்டுகிறது. ஏன் இதை எடுத்துக்கிட்டாரு? சேட்டலைட் ஏன் எடுத்துக்கிட்டாருன்னா அதிகமான டேண்டம் ரிப்பீட்ஸ் அங்கதான் இருக்கு. சரியா? அதிகமான பாலிமார்பிசம் அங்கதான் காணப்படுகிறது. இது மாறி எண் இணை மறுதொடரிகள். தயவு செய்து தமிழை
ஒரு அடி படிச்சுக்கோ, அர்த்தம் புரியாது. ஆனா VNTR வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதிகமான பாலிமார்பிசம் இருக்கு. அதுக்கு காரணம் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ், VNTR. தம்பி இங்க பாருங்க தம்பி, VNTRனா என்ன? இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இது வந்து ராமு, இது வந்து சோமு, இது வந்து என்ன வச்சுக்கலாம், கோபால், ஏதாவது வச்சுக்கோ. 3 நபர் இருக்காங்கப்பா. இவங்களுடைய வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் வேரியேஷன் இருக்கா இல்ல ஒன்னாவே இருக்கா? பார்த்து சொல்லுங்க. வேரியேஷன் இருக்கா ஒன்னாவே இருக்கா? வேரியேஷன் இருக்கு சார். 2 3 4 5 6 7. இப்ப GATA மாறி மாறி வந்திருக்கா? அதே மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா? அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 4 6 7 ரிப்பீட் ஆகுதா? அடுத்தது பாருங்க, அடுத்த சாம்பிளுக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 ரிப்பீட் ஆகுதா? மூணாவது சாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 ரிப்பீட் ஆகுதா? அப்ப பாருங்க, மத்த எல்லாமே ஒரே மாதிரியா இருந்தா கூட இந்த VNTR இது தாண்டா நம்ம வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் நம்ம சொல்றோம். புரியுதா இல்லையா? இந்த லெவல்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. இதைத்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ரைட். இந்த நுட்பமானது ஏற்கனவே கதிரேக்க அடையாளம் செய்யப்பட்ட VNTR பயன்படுத்தி சதன் பிளாட்டிங் கலப்பிணக்க முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தம்பி ஏற்கனவே படிச்சிருப்போம். கதிரேக்க அடையாளம் ரேடியோ படிச்சுமா? ஏற்கனவே படிச்சுமா? ரேடியோ லேபிள் அப்படின்னா என்ன தெரியுமா? எதுக்கு நம்ம கதிரியக்கத்தை பயன்படுத்தி இதுக்கு கொடுக்குறாங்க? அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்றதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்ப இதுக்கு முன்னாடி குளோரல்லாவில ஆய்வு செய்யும் போது கதிரியக்க தன்மை கொண்ட ஐசோடோப்புகளை பயன்படுத்தினாங்களா இல்லையாடா? அதே மாதிரி தான்பா நீங்க கதிரியக்க அடையாளம் செய்யப்பட்ட VNTR பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பின்னாடி அடுத்த டெக்னிக்ஸ்ல நான் அதை சொல்லி காமிக்கிறேன். யூவி சேம்பர்ல வச்சு பார்க்கும்போது எதெல்லாம் ரேடியோ லேபிள் பண்ணாங்களோ ஈஸியா தெரியும், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக ரைட்டு சார். சதன் பிளாட்டிங் முறையில ஆட்டோ ரேடியோகிராபி அடுத்தது பார்ப்போம். ரேடியோகிராபி பண்ணுவாங்க. அதுக்கு இந்த VNTR தான் பயன்படுத்துவாங்க. இதன் மூலியமா தான் பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம 3 பிளாட்டிங் கண்டுபிடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. சதன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங், நார்த்தன் பிளாட்டிங். பேசிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே கேள்விப்பட்டதில்ல? ஒரே நிமிஷம். சரி, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. அப்ப சதன் பிளாட்டிங் அப்படின்றது DNA. சதன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாருப்பா. அதனால சதன் பிளாட்டிங் DNAவுக்காக அந்த முறை பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது நார்த்தன் பிளாட்டிங். இது வந்து யாருக்கு? RNAவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, வெஸ்டர்ன் பிளாட்டிங். இது யாருக்கு? புரோட்டீனுக்கு. இந்த ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ஸ்ல இதை பயன்படுத்துவாங்கப்பா. சதர்ன் பிளாட்டிங் என்றது DNAவுக்கு, நார்தர்ன் பிளாட்டிங் என்றது RNAவுக்கு, வெஸ்டர்ன் பிளாட்டிங் என்றது புரோட்டீனுக்கு. சரியா? நமக்கு இங்க முக்கியம் சதர்ன் பிளாட்டிங் DNA ஃபிங்கர் பிரிண்டிங்ல பயன்படுத்துறாங்க அப்படின்றது முக்கியம். ஓகேவா? ஓகே சார். சரியா? The technique as used earlier involved southern blot hybridization using radio labeled VNTR as a proof அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் இதுல என்னென்னலாம் மெக்கானிசம்ஸ் இருக்கு, படிநிலைகள் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பார்த்ததுல? Any doubt? சார் RBC வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா சார்? RBCல DNA இருக்கான்னு ஐசோலேட் பண்ணி பாரு. பிளட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுயா நீ RBC WBC அப்படின்னு உள்ள போற? இல்ல சார், நியூக்ளியஸ் இருக்கிற இடத்துல தான் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாப்பா, நியூக்ளியஸ் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஹேர்ல எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? என்னப்பா?
ஹேர்ல எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? ஹேர்ல டிஎன்ஏ இருக்குல்ல, ஹேர்ல டிஎன்ஏ இல்லையா? இருக்கு சார். இருக்கா இல்லையாமா? இருக்கு இருக்கு இல்ல, அதுதான் அப்படி வச்சுதான் கண்டுபிடிக்கணும்.